இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டலெல்லாம் செய்கிற மாதிரி உள்ள ரசம். இந்த ரெசிபி பிகினர்ஸ் அப்புறம் பேச்சுலர்ஸ்க்காக உள்ளது. இன்கேஸ் நீங்கள் வேறு விதமாக ரசம் செஞ்சிங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், ரெட் சில்லி 1, கருவேப்பிலை கொஞ்சம், புளி ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. தக்காளி 2 நல்லா நறுக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை கொஞ்சம், நெய் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன், பூண்டு பல் 5, பச்சை மிளகா 2 இல்லைன்னா 3, கொத்தமல்லி 2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன். இன்கேஸ் உங்களுக்கு கோல்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகாவுக்கு பதிலாக மிளகு ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ரெமெடியாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மிக்சி ஜாரில் கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம் இது 3த்தையும் போட்டு 1-2 உடச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. உங்ககிட்ட அம்மி இல்லாட்டினா குட்டி உரல் இருந்துச்சுன்னா அதில் கூட போட்டு நீங்கள் பொடிச்சு எடுத்துக்கலாம். அது மிக்சியில் அரைக்கிறத விட ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலையை கிள்ளி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவையும் பூண்டையும் நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா, பூண்டு 2மே கையால் தான் நசுக்கி எடுக்கணும், கண்டிப்பாக மிக்சியில் போடக்கூடாது. ஊற வச்ச புளியை உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே நம்ம நெய்யையும் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி அந்த எண்ணெயும் நல்லா சூடு வரணும். நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம ரசத்தில் நெய் சேர்க்க மாட்டோம், ஆனால் இந்த மாதிரி சேர்க்குறதுனால அது நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். நம்ம யூஸ்வல் ரசத்துலேருந்து இது கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாவை இதில் போடணும். காஞ்ச மிளகாவை நீங்கள் 2 உடச்சி வச்சுக்கலாம். காஞ்ச மிளகா கொஞ்சம் அதில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் கிள்ளி வச்சுருக்க கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது எண்ணெயில் நல்லா சுருண்டு வதங்கணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு கோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் 3 பச்சை மிளகா போடணுன்னு அவசியம் கிடையாது. 1 போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் போடாமல் கூட விட்டுக்கலாம். அதுக்கு பதிலாக மிளகு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காரமும் இருக்கும், அதே சமயம் உங்கள் கோல்டுக்கும் நல்ல ரிலீஃபாக இருக்கும். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ரசப்பொடியை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக போட்டு நம்ம வதக்குறதுனால தான் நமக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கிது. நம்ம இதை வதக்காமல் கூட செய்யலாம், இருந்தாலும் இதை வதக்கிட்டு செய்கிறதுனால நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதுக்கு மொத்தமே எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட ஸ்ட்ரைட்டாக புளித்தண்ணியிலே இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உப்பு தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் சேர்த்திங்கன்னா நல்லா தக்காளி வதங்கி வரும். தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது நீங்கள் நல்லா வதக்கும் போது தக்காளி நல்லா குழைவாக வரும், அதனால ரசம் கொஞ்சம் திக்காக தெரியும். இப்போ நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி நம்ம முன்னாடியே போட்டு வதக்குறதுனால அதோட ஃப்ளேவருமே நமக்கு கிடைக்கும். நம்ம கடைசியாகவும் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணுவோம், இருந்தாலும் இப்போ கொத்தமல்லி போட்டு வதக்குறதுனால அது நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும் போது அதோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம சிம்பிளாக கூட செஞ்சுக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம புளிக்கரிசலில் கலந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கூட ஊற்றிக்கலாம். ஆனால் அதை விட இது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு.
இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா அதோடு சேர்த்து கலரிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து இப்போயே ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஆட் பண்ண வேணாம். இப்போயே உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பு வந்துட்டு ரொம்ப ஹையில் வைக்க வேணாம், மீடியம் இல்லாட்டினா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அது நல்லா பொறுமையாக வெந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரசத்தை ரொம்ப கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது அது மேலே ஃபஸ்ட்டு நுரையாட்டம் வரும். அதுக்கப்புறம் 1-2 கொதி வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதி வருது. இதுதான் கரெக்டான டைமு. இப்போயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொத்தமல்லி தூவி நம்ம பரிமாறலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாகவே ரசம் வந்துட்டு நமக்கு உடம்பு சரியில்லாதப்பையும் சரி, நமக்கு கோல்டு இருக்கும் போது நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு நமக்கு செரிமானத்தையும் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் மேஜிக்கல் பைண்டிங். தேங்க்யூ.